இல்ல என்ன மீட்டிங் கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு எதுக்கு இந்த ரிசார்ட்டுக்கு பிளான் பண்ணீங்க? என் பிறந்த நாள் அதுமா உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். நிஜமாவே இதுதான் ரீசனா? ஏன் இப்படி கேக்குற? ஆஹா இல்ல, பொதுவா மத்தவங்க பிறந்த நாளைக்கு தான் அவங்களுக்கே தெரியாம ரகசியமா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஆனா இது உங்க பிறந்த நாள் தானே. குட் நைட் கண்மணி. குட் நைட்டுங்க. தங்கறதுக்கு ஓலை குடிசையா இருந்தா என்னங்க, அதுவே எனக்காக நீங்க கட்டின தாஜ்மஹால் தானே. என் சந்தோஷம் பாதுகாப்பு ரெண்டுமே நீங்க தானே. உங்க கூட இருந்தா நாம இருக்கிற இடம் நரகமா இருந்தாலும் எனக்கு அது சொர்க்கமா தாங்க இருக்கும். நீங்க காணாம போனதுல இருந்து பயந்து போய் நான் இங்க தூங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் எப்படி அன்பு நிம்மதியா தூங்குறீங்க? இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. உலகத்துல யார் என்ன தடுத்தாலும் உங்களை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. என்னங்க என்னங்க மாடியிலயா இருக்கீங்க? ஏங்க என்னங்க ஏங்க, என் பக்கத்துல தானே படுத்துட்டு இருந்தீங்க. திடீர்னு சொல்லாம கொல்லாம இங்க வந்து நின்னுட்டீங்க. உங்களை காணோன்னு நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ போக்குனா ஆமா, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா வரவே மாட்டீங்க. நீங்க இப்பவே வாங்க. இங்க பனி வேற ஜாஸ்தியா இருக்கு. குளிர்லையா உங்களுக்கு? நீ கீழே போக்கணுடி. நான் வந்து இதயம் முரளி மாதிரி இருக்கு. இப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியஸா திங்க் பண்ண. லைஃப் இஸ் அன்பிரடிக்ட். அடுத்த நிமிஷமே யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ணியோட நீ கடல்ல மூழ்கி இருந்தா உன்னோட சேர்த்து அந்த காதல செத்து போயிருக்குள்ள. எதுக்கு நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கும்? எது உனக்கு தடையா இருக்கு? யாரு உன்ன தடுக்க போறா? போய் சிம்பிள் அழகா அந்த 3 வார்த்தை அண்ணி கிட்ட ஆசையா சொல்லி தொலைக்க வேண்டியதான். அது